இன்றைக்கி இருக்கிற கிளாஸ் ரூம் செட்டப்ஸில் மாடர்ன் சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. இப்போது ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் வந்து அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறதோ இல்லை லெசன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோடு நிற்கிறது கிடையாது. அதை வச்சு எவ்ரி மந்த் அந்த குழந்தைங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அண்ட் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது, வீடியோகிராஃப் எடுக்கிறது, அதை பப்ளிசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டிஜிட்டல் ஒர்க்ஸும் டீச்சர்ஸ்க்கு வந்துடுது. இதெல்லாம் ஓகே தான். பட் நேச்சுரலாக என்ன ஆகுதுன்னா, ஒரு டீச்சர் குழந்தைங்களை ஒழுங்குபடுத்துறதை தாண்டி லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதையும் தாண்டி ஒரு பெர்ஃபார்மர் ஆக வேண்டியிருக்கு, கண்டினியூஸ்லி ஒரு கம்பேரிசனுக்கு ஆளாக வேண்டியிருக்கு, அண்ட் தே ஆர் பீயிங் எவாலுவேட்டட். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விதமான எக்ஸாஷனை கொடுக்கும். இந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்கிங், அவங்களோட ரோல் ஆஃப் ஒர்க்கிங் தாண்டி சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது, அதில் பர்ஃபெக்ஷன் தேடி போகும்போது, சப்போஸ் அந்த பர்சன் க்ரியேட்டிவிட்டியில் கொஞ்சம் பின்தங்கி இருந்தாங்கன்னா இது ஒரு தலைவலி தான் அவங்களுக்கு. கோல்ஸ் மாறுபடும் போது எப்பேற்பட்ட பேஷனட் டீச்சராக இருந்தாலும் கிரவுண்டடாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இதனால் எழும்பக்கூடிய ஆங்கர், ரெசென்ட்மெண்ட், அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், ஏக்கங்கள், அடக்கி வச்சுருந்த இமோஷன்ஸ், இது எல்லாமே எங்கே பிரதிபலிக்கும்னா கிளாஸ் ரூமில் தான்.